பழத்திலிருந்து எடுத்திருக்கு 100% ஃப்ரூட் கண்டென்ட் உள்ள ஜூஸ். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டத்திற்கு முந்திரி மற்றும் பலா மற்றும் பிற பயிர்கள் சார்ந்த விவசாயிகளின் பிரச்சனைகள் மற்றும் அவர்கள் சந்திக்கும் சவால்களை கேட்டு அறிந்து கொள்ள வந்துள்ள சின்னையா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். என்னுடைய நேம் சிவா சார். ஆக்சுவலாக நான் முந்திரி பழத்திலேருந்து முதல் முறையாக 100% ஃப்ரூட் கண்டென்ட் ஜூஸு டெவலப் பண்ணியிருக்கேன் சார். பட் தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா சார் கிட்டத்தட்ட 85,000 ஹெக்டர் முந்திரி விவசாயம் நடக்குது. அந்த 85,000 ஹெக்டரில் விளையிற முந்திரி பழங்களும் 95% கீழே போட்டுடுறாங்க சார். அது மக்கி மண்ணாக போயிட்டுருக்கு. அதை விட்டு ஆடு மாடு கோழி பண்ணி இந்த மாதிரி விலங்கினங்களுக்கு தான் அதோட மகிமைகள் மகத்துவங்கள் தெரிஞ்சிருக்கு சார். இப்போ நான் 100% ஃப்ரூட் கண்டென்ட் ஜூஸாக 6 மந்த் ஷெல்ஃப் லைஃப் உள்ள முந்திரி பழத்திலேருந்து ஒரு ஜூஸ் முந்திரி விவசாயிகளுக்கு நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் சார். என்னுடைய ஊர் கீழ்மாம்பட்டு. என்னோட நேம் சிவா சார். பட் இது பார்த்தீங்கன்னா முந்திரி விவசாயம் 300 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க சார். போர்ச்சுகீசியர்களுடைய படையெடுப்புல இருந்து இப்போ 2025 வரைக்கும் குறைஞ்சபட்சம் 300 வருஷமா முந்திரி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க சார். அந்த 300 வருஷமா நம்ம பயன்படுத்துறது முந்திரி பயிரை மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுதான் உலக அளவில் ஒரு வியாபார பொருளா பல ஆயிரம் கோடி அது மார்க்கெட் சந்தை வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த 300 வருஷமா இந்த முந்திரி பழத்தை முந்திரி விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா கீழே போட்டுறாங்க சார். அதுல இருந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் மண்ணில் நம்ம போட்டிருக்கோம் சார். கடந்த 300 வருஷமா 3 லட்சம் கோடி ரூபாய் மண்ணில் போட்டிருக்கோம். இதுக்கான முழு ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அதை நான் பேசலாம் சார், டீட்டெயிலாக பேசலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா சார் ஆரஞ்சு பழத்தை விட 5 மடங்கு வைட்டமின் சி சத்து முந்திரி பழத்தில் இருக்கு சார். ஆமாம் சார். பட் ஆரஞ்சு பழத்தை விட சத்து உள்ள ஒரு ஃப்ரூட்டு நம்ம முந்திரி பழம் சார். அந்த பழத்தை நம்ம பண்ருட்டியில் இருக்கு. அந்த பழத்தோட மகிமைகள் தெரியாம இங்க எல்லாமே கீழே போட்டுட்டு இருக்கோம். பட் அதுக்கான முன்னெடுப்புகள் இது வரைக்கும் எதுவுமே நடக்கல சார் இங்க கடலூர் மாவட்டத்தில். பட் இந்த 300 வருஷமா எல்லாருக்குமே தெரியும் அந்த முந்திரி பழம் வேஸ்டா போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கான முன்னெடுப்பு இது வரைக்கும் யாரும் எடுக்கல. பட் நான் அதை புதுசா ஒரு டெவலப் பண்ணியிருக்கேன். பட் இதுல ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட் அந்த முந்திரி பழத்தை பதப்படுத்துறதுக்கு முந்திரி பழன்றது ஒரு நாள் ஷெல்ஃப் லைஃப் உள்ள ஒரு ஃப்ரூட் சார். அது கிட்டத்தட்ட எடுத்த ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள அதை நம்ம பயன்படுத்தணும் சார். அது ரொம்ப தூரத்துக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா உடனடியாக நசுங்கி போயிடும், அழுகி போயிடும் சார். அதனால ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் ஒரு யூனிட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பண்ருட்டியில் இருக்க முந்திரி விவசாயிகளுக்கு தேவை சார். அது இருந்துச்சு அப்படின்னா இங்க இருக்க முந்திரி விவசாயிகள் முந்திரி பழத்தை கீழே போடணும்னா அந்த கோல்டு ஸ்டோரேஜ்ல வச்சுக்கலாம். அந்த கோல்டு ஸ்டோரேஜ்ல வச்சுட்டு நம்ம வருஷம் ஃபுல்லா இந்த முந்திரி பழம் ஜூஸ் மாதிரி ஏர் ஃபுல்லா ப்ரொடெக்ஷன் பண்ணலாம். இதன் மூலமா முந்திரி பயிரிலிருந்து எப்படி முந்திரி விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்குதோ அது மாதிரி முந்திரி பழத்திலிருந்து முந்திரி விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்கும். என்னுடைய நோக்கம் என்னன்னா ஆரஞ்சு பழத்துக்கு நிகரா முந்திரி பழத்துக்கு ஒரு விலை நிர்ணயிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். இந்த விலை நிர்ணயம் முந்திரி விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு பலனா இருக்கும் சார். கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட் ஒன்று தேவை நம்ம இங்கே. அதை தவிர்த்து முந்திரி விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் சார். முந்திரி பழத்தில் ஆரஞ்சு பழத்தோட 5 மடங்கு வைட்டமின் சி சத்து இருக்கு. ஸோ அதை அவ்வளோ சத்துள்ள ஒரு பழத்தை கீழே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். எனக்கு இந்த வாய்ப்பளித்த தலைமைக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சார். தேங்க்யூ. ஆப்பிளும் கலந்துருக்கீங்களா? ஓ, அது பேர் கேஷ்யூ ஆப்பிள். ஒன்லி முந்திரி மட்டும்தான் இருக்குது. இதில் வாட்டர் ஆட் பண்ணல சார், சுகர் ஆட் பண்ணல, ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணல, ஃபுட் கலர் ஆட் பண்ணல. சரியா 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி முந்திரி பழத்தை நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு முந்திரி பழத்தை யாரும் நம்ம பார்க்க முடியல. ஆனால் முந்திரி பழம் ஜூஸா இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா நம்மளால பார்க்க முடியும் சார். ரொம்ப நல்லா இருக்குது. பட் இது ஹனியோடைய டேஸ்ட் ஒரு 50% இதுல இருக்கு. சாப்பிடுறீங்களா? இல்ல ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பியூர் ஜூஸா? பியூர் 100% ஜூஸ் சார். இது
இது NABL லேபில் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஃபுட் டெஸ்டிங் லேபார்ட்டரியில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் வாட்டரோ சுகரோ ஃபுட் கலரோ ப்ரிசர்வேட்டிவோ கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாமல் 100% முந்திரி பழச்சாறு இது. ஸோ இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனால் அந்த கம்பெனி அந்த ஃபேக்ட்ரி அந்த தொழிற்சாலை வந்து பண்ருட்டிக்கு கட்டாயம் வரணும். இல்லை ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம 6 மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம் சார். ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சர்லேயே நம்ம வச்சுக்கலாம். பட் அது வந்து நமக்கு கூடுதல் அட்வான்டேஜ். ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம் சார் அது. ரொம்ப தேங்க்யூ சார்.